நீங்கள் எந்த அளவு அதிர்ஷ்டசாலி? உண்ண உணவும், உடுக்க உடையும், வசிக்க இடமும் உங்களுக்கிருந்தால், உலகிலுள்ள 75% மக்களை விட அதிக வசதிகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். வங்கியில் உங்களுக்கு பணம் இருந்தால், அவ்வாறு உள்ள 8% பணக்காரர்களுள் நீங்களும் ஒருவன். உங்களிடம் கணிப்பொறி இருந்தால், நீங்கள் அவ்வாறு வாய்ப்பு பெற்ற 1% மனிதர்களுள் ஒருவன். நினைத்த நேரத்தில் நினைத்த நபருடன் மொபைலில் உங்களால் பேச முடிந்தால், அவ்வாறு வாய்ப்பே இல்லாமல் இந்த உலகில் இருக்கும் 175 கோடி மக்களை விட நீங்கள் மேலானவன். நோயின்றி காலையில் புத்துணர்வுடன் நீங்கள் எழுந்தால், அந்த வாய்ப்பற்று இரவு படுக்கையிலேயே உயர்துறந்த பலரை விட நீங்கள் பாக்கியவான். பார்வையின்மை, செவித்திறன் குறைபாடு, வாய்ப்பேசாமை உள்ளிட்ட எந்த குறைபாடுகளும் இல்லாத நீங்கள் இருந்தால், அவ்வாறு உள்ள 20 கோடி மக்களை விட நீங்கள் நல்ல நிலையில் இருக்கின்றீர்கள். போர், சிறை தண்டனை, பட்டினி போன்ற சித்திரவதையில் நீங்கள் சிக்காமல் இருந்தால், உங்களுக்கு உலகிலுள்ள 70 கோடி மக்களுக்கு கிடைக்காத நல்ல வாழ்க்கை அமைந்துள்ளது என்பதை அறிந்திடுங்கள். கொடுமைக்கு உள்ளாக்கப்படாமல் நீங்கள் விரும்பும் தெய்வத்தை தொழ முடிந்தால், உலகிலுள்ள 300 கோடி மக்களுக்கு கிடைக்காத சலுகையை பெற்றவர் நீங்கள். உங்கள் பெற்றோரை பிரியாமல் அவர்கள் உங்களுடன் இருந்தால், நீங்கள் துன்பத்தை அறியாதவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். தாகமெடுத்தால் குடிப்பதற்கு உங்களுக்கு பபிள் டேப்பில் தண்ணீர் கிடைக்கிறதா? அப்படியெனில் நீங்கள் கொடுத்து வைத்தவர். ஏனெனில் உலகம் முழுதும் சுமார் 100 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு பாதுகாப்பான தண்ணீர் குடிப்பதற்கு இல்லை. உங்களால் தலை நிமிர்ந்து நின்று சிரிக்க முடியுமானால், அவ்வாறு செய்ய இயலாத அளவுக்கு தைரியமும் நம்பிக்கையும் இல்லாதவர்களையும் விட நீங்கள் கொடுத்து வைத்தவர். கல்வியறிவு பெற்றிருந்து இந்த செய்தியை உன்னால் படிக்க முடிந்தால், அவ்வாறு செய்ய இயலாத 80 கோடி பேர்களுக்கு கிடைக்காத கல்வியை நீங்கள் பெற்றுள்ளீர்கள். இணையத்தில் இந்த செய்தியை உங்களால் பிரவுசிங் செய்து படிக்க முடிந்தால், அது கிடைக்காத 300 கோடி மக்களை விட நீங்கள் மேலானவர். நீங்கள் அனுபவித்து வரும் வசதிகளையும் தொழில்நுட்பத்தையும் அனுபவிக்க இயலாமல், ஏன் அது பற்றிய அறிவு கூட இல்லாமல் கோடிக்கணக்கானோர் இந்த உலகில் இருக்க, ஆண்டவன் இவ்வளவு விஷயம் உங்களுக்கு கொடுத்திருக்கும்போது நீங்க அதிர்ஷ்டசாலி இல்லையா பின்னே? இந்த செய்தி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.